ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. இந்த ஓய்வு நாளுக்காக, இந்த பரிசுத்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே, 6 நாள் ஒன்று வேலையை செய்கிறேன், 7வது நாள் ஓய்வு நாள். அந்த நாளில் எனக்குள்ளே நீ என்னை ஆராதிக்க சொல்லியிருக்கீங்கப்பா, என்னை கட்டளை கொடுத்துருக்கீங்கப்பா. ஓய்வு நாள் பரிசுத்தமாக ஆசாரிக்க சொல்லியிருக்கீங்க. எங்களோட புதிய உடன்படிக்கை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்களே ஓய்வு நாளாக இருக்கீங்கப்பா, நீங்களே சாபத் டேவப்பா ஆண்டவரே. நாங்கள் உமக்குள் வாழ்கிறோம், உமக்குள் வாழ்கிறோம் அப்பா, உமக்குள் ஜீவிக்கிறோம், உமக்குள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவர், இயேசு எங்களுக்குள்ளே இருக்கீங்கப்பா, நாங்கள் உங்களுக்குள்ளே இருக்கோம்ப்பா. உன்னதங்களிலே உங்களோட கூட எங்களை உட்கார வச்சுருக்கீங்கப்பா ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, தகுதி இல்லாத எங்களுக்கு ஆண்டவரே, இப்படிப்பட்ட தாவீதுக்கு கொடுத்த மா கிருபைகளை உனக்கும் தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா. உடன்படிக்கிற நினைக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கேன் ஆண்டவரே. ஆமாம், விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயா. அடியின் வாயில் இப்படி வார்த்தையை போடும் ஆண்டவரே. அப்பா, என்னை மறைத்து நீர் பேசும். இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரோடு பேசுவீராக அப்பா. இந்த தேவச்சது கேட்குற ஜனங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. அப்பா, உங்கள் வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் வல்லமை உண்டு ஆண்டவரே. உங்கள் வார்த்தையில் சக்தி இருக்குப்பா, இல்லாத இருக்கும்பா அழைக்கிற தேவனாக இருக்கீங்க ராஜா. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் பெருகணும் ஆண்டவரே. எஸ்ஐயா, நீங்கள் வேணும்ப்பா. ஞானத்தை போதிக்கிற ஆவியானவரே, எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராகப்பா. நல்ல போதகரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தேவ செய்தியை கேட்டுட்டு இருக்கோம். ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், அதிகாரம் என்றது பவர், அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லா ஜனங்களும் மறுபிறப்பு பெற்ற ஜனங்கள். ஞானஸ்தானம் எடுத்தோம், சபைக்கு போகிறோம், வரங்களை பெற்றிருக்கலாம், பாஷைகளை பேசலாம். அது பக்கம் இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. ஆமீன். அதற்கு மாறாக போதகர் உங்களை விடுதலையாக்குவார், இல்லை ஜெப எண்ணெய் உங்கள் விடுதலையாக்கும், இல்லை ஜெப தண்ணீர் உங்கள் விடுதலையாக்கும் சொல்லப்படலை. சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியலைன்னா உங்களால் விடுதலையாக வாழ முடியாது. புரியுதுங்களா? சத்தியத்தை நீங்கள் அறியலைன்னா உங்களால் விடுதலை வாழ முடியாது. நீங்கள் யாரும் தெரிஞ்சதை உங்களால் நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு பணக்கார வீடு, அந்த வீடு சிரிப்பில் எங்கே இருக்காங்க. அவன் பிஸ்னஸ் விஷயமா எல்லாம் பிஸியாக இருக்காங்க. பேரண்ட்ஸு வெளியே ஊருக்கு போகிறதும் பிஸியாக இருக்காங்க. அந்த குழந்தைங்க மட்டும் வீட்டில் இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு இப்போ அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் மேலே அதிகாரத்தை செலுத்துகிறான். ஏய் பிள்ளைங்களை உட்காருங்க, வெளியே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படி என்ன பண்ணலாம், மிரட்டுறான். அந்த வீட்டுக்கு எல்லா உரிமை பல பசங்களுக்கு இருக்குது, ஆனால் பிள்ளைக்கு அதிகாரம் தெரியல. அது அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் அதிகாரத்தை செலுத்துகிறான் பிள்ளைகள் மீது. அதே பிள்ளைகள் வளர்ந்த பிறகு, திறந்த புத்தி அடைந்த பிறகு வேலைக்காரன் மிரட்ட முடியாது அவனை. டேய் வேலைக்காரா, நீ இருக்க வேண்டிய இடம் அங்கே, நீ ஏன் அதிகாரத்தை செலுத்தாத, இந்த வீட்டில் அதிகாரம் எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அதுபோல் ஒரு காலத்தை பிசாசு நமக்கு தகப்பனாக இருந்தானா, நம்ம எல்லோரும் அவன் காலுக்கு கீழே இருந்தோமா. அப்படி அதிகாரத்தை நமக்கு மேலே செலுத்தினான். அவன் அடிமையாக வச்சுருந்தான், நம்மளை கஷ்டப்படுத்தினான், வேதனை கொடுத்தான், பாரங்களை சுமத்தினான், ஒவ்வொரு நாள் மரணத்தை காமிச்சான் அவன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி பிசாசுக்கு உங்கள் மேலே அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசுநாதர் அந்த கல்வாரி சிலுவையில் எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகார விரைகரமாக கோலமாக்கி பிசாசு சிலுவையில் என்ன பண்ணாராம், மகிமையாக ஜெயித்தாராம் அவர். ஹல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா?
சொல்கிறார், இதோ லூக்கா 10 சொல்கிறார், இதோ பார் என்றார். லுக், பார், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமையை மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது என்று. அல்லேலூயா. அப்போ அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அதிகாரம் இயேசுதார்கிட்ட இருக்கு. இயேசு சொன்னார், உயிர்த்தெழுந்து சொன்னார், உயிர்த்தெழுந்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் பூமியில் கீழெங்கும், கீழே பாதாளம் எல்லாத்துக்குமே எனக்கு அதிகாரம் இருக்குன்றார். அல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரத்தை, ஆதாம் இழந்த அதிகாரத்தை இயேசு பிந்தின ஆகாம இயேசு கிறிஸ்து திருப்பியும் பிசாசு கிட்ட அந்த அதிகாரம் பறித்து கொண்டு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமீன். இந்த பூமியில் இருக்க ஒவ்வொரு இயற்கை சூழ்நிலையும் எல்லா தீமையான காரியங்களும் உங்கள் பாதத்துக்கு கீழே இருக்கான். யாருமே பார்க்க முடியாத பாதத்துக்கு கீழே தான் பிசாசு இருக்கான். எல்லா துறைத்தலங்களும் அதிகாரமும் கீழே தான் இருக்குது, உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வியாதி கால் கீழே தான் இருக்குது. ஆமீன். சாபம் கால் கீழே தான் இருக்குது, உன்னை மேற்கொள்ள முடியாது அது. அல்லேலூயா. அநேக சபைகளை போதிக்கிறது, விசுவாசி என்ன கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரத்தை ஜனங்கள் சொல்லலை. அதனால இன்றைக்கும் ஜனங்கள் போராட்டம், பிசாசு மந்திரம் பண்ணிட்டான். பிசாசுக்கு தந்திரம் உள்ளவாங்க. 1 பேதுரு 5 சொல்கிறாரு, 1 பேதுரு 5 5:7 தெரிஞ்ச புத்தியாக இருங்கள். என்ன புத்தியாக இருக்கணுமா? ஆமாம். தெரிந்த புத்தி இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவானா? குழப்புவான் வந்து. அதாவது ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அவனை அதை சாதகமாக்கிப்பான். அதுதான் தந்திரம். தந்திரம் உள்ள அதுதான். அவன் வல்லமை இல்லை, அவனை பறிச்சிட்டாரு. ஆனால் தந்திரக்காரன் வேதம் சொல்கிறது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். அல்லேலூயா. அப்போ பேதுரு சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நினைக்கணுமா? எதிர்த்து நிற்கணுமா? எப்படி? விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, பிசாசே, சபிக்கப்பட்டவனே, வலு சர்ப்பமே, பொய்யனே, என் மேல ஒரு அதிகாரம் இல்லை, எனக்கு தேவனுடைய உடன்படிக்கை இருக்கு, என் மேல் இயேசுக்கு ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது, எனக்கு ஒரு இயேசு இருக்கிறாரு, இயேசு தலையா இருக்கிறாரு, இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம், இந்த சரீரத்தை ஒடுக்கவோ கெடுக்கவோ அழிக்கவோ உனக்கு அதிகாரம் இல்லை சாத்தானே என்று நீங்க எதிர்த்து நின்னால் அவர் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நீதிமொழிகள் எபேசியர் 6:11 புதிய ஏற்பாடு எபேசியர் 6:11 எடுத்தவங்க படிங்க, சவுண்டா படிங்க. சரி, நானே படிக்கிறேன். தேங்க்யூ ஆண்டவரே. பக்கம் 269 எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உலகளாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களோடு. ஆமாம், நம்மளால சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஜனங்கள் சொல்லுவாங்களே, பா ரொம்ப தந்திரக்காரன்பா அவன், பேசி எல்லாரும் மயக்கிடுவான்ப்பா அவன், வாயிலே வள சுட்டுருவான்ப்பா அவன் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே. வாயிலே மாயாஜாலம் காமிப்பான்ப்பா அவன், ஒன்றுமே இருக்காதுப்பா, ஆனால் பேச்சு அப்படியே தேன் போல ஒழுகும்பா, அப்படியே ஏமாந்து போயிடுவாங்கப்பா. ஐயோ உண்மையாவா? என்னது சொல்கிறதுல அப்படியே நம்புகிற மாதிரியே இருக்கும். பொய்ய கூட எப்படி சொல்லுவானா? நம்புகிற மாதிரியே சொல்லுவான். ஒரு பொய் 10 வாட்டி சொல்லினே இருந்தீங்கன்னா உண்மையாயிடும் அது. ஆமாம், இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிவியில் என்ன சொல்கிறாங்க? ஒரு சொல்லிடுறேன் உங்கள் சக்தியை அப்படியே வெள்ளையாக்கிவிடுன்றான். நம்பணுமா? சொல்லிக்கினே இருப்பான். எல்லா சேனலும் வைங்க அதையே சொல்லின்னு இருப்பான். சொல்லி மக்கள் மைண்ட்லாம் போன மைண்டில் ஏற்றிடுவான்.
அதான் மார்க்கெட்டிங். தான் என்ன பண்ணுவேன், நீ நம்பி போயிட்டு வாங்கிடுவேன். இன்னொரு கம்பெனிக்கார சொன்னான், ஒரு துணி ரெண்டு போடாதீங்க, அந்த பவுடர் பெட்டியை அப்படியே எடுத்துன்னு போனீங்கன்னா அதுக்கு அப்படியே வெள்ளையாயிடணும். நம்பணுமா? கடை போச்சா போலியே. முதல்ல சொன்ன இருட்டான ரூமில் லைட்டை போட தேவையில்ல, பபிலுக்காக மென்று அப்படி பல்லு காமிச்சிங்கன்னா அப்படியே ரூம் ஃபுல்லாக வெளிச்சம் போயிடான்னா. இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்மளை நம்பி வாங்குகிறோம். ஏன் சொன்னதே சொல்ல 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 மனசு என்ன பண்ணுது, நம்பிடுறோம். பொய்ய கூட நம்பிட்டு வாங்குகிறோம் போயிட்டு. அது இப்போ பிசாசு என்ன பண்ணுவான்னா, தந்திரக்காரனா உங்களை நம்ம என்ன பண்ணுறான், மார்க்கெட்டிங் பண்ணுறான். அவனுடைய சரக்கை உனக்குள்ள விற்க பார்க்குறான், உனக்குள்ள மைண்டில் விற்கணும் பார்க்குறான். உனக்கு வியாதி இருக்குது, உனக்கு பயம் இருக்குது, உனக்கு பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் கிடையாது, உனக்கு உன் நிலைமை இதுதான், உன் கண்ணன் திருந்த மாட்டான், உன் குடும்பம் ரசிக்கப்படாது, நீ சபைக்கு போன உனக்கு என்ன நடந்தது, உனக்கு ஏன் நல்லது பார்த்தியா, எல்லாமே மற்ற அவமானப்படுறியே, இன்னைக்கு நீ வெக்கப்படுறியே, இப்படின்னு உன்னோட சூழ்நிலை காமிச்சு என்ன பண்ணுவான், அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பிசாசு எப்படி வருவான், படத்தில் பார்த்துருப்பீங்களே, பேய் படத்துலலாம் அப்படி ரெண்டு கொம்பு வச்சுக்கின்னு பல்லெல்லாம் கோராமையாக ரத்து கொழுகிற மாதிரி. பிசாசு அப்படியெல்லாம் வரமாட்டான். அப்படி வந்தால் என்ன சொல்லுவீங்க, இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன் போ சாத்தானே சொல்லி விரட்டிடுவீங்க. அப்படிதான் வரது கிடையாது. அவன் கண்ணன் மூலயமா வருவான், பொண்டாட்டி மூலயமா வருவான், பிள்ளைங்க மூலயமா வருவான், ஏன் பாஸ்ட் மூலயமா கூட வருவான். பிசாசு தான் பிடிக்கிறான்னா வாயை பிடிக்கிறான். அவனுடைய எண்ணங்களை உன் எண்ணங்களை போட்டு உன் வாயை பேச வைக்கிறான். அவனுடைய குறிக்கோளை நிறைவேற்றணும் பார்க்குறான், அவன் தந்திரத்தை நிறைவேற்றணும் பார்க்குறான். அவன் பாஸ்ட் மூலயமா கூட வருவான். ஓட்டின வெயிட் போட்டிருப்பாங்க, பெரிய பேபியில் வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்ட சத்த ஆவியை பார்க்குறேன், அதுக்கையா வந்த அது அவங்க தேவை, ஆவி இருக்கு வீட்டுக்கு தெரியாதா, நீ வந்து தான் சொல்லணுமா வீட்டில் ஆவி இருக்குன்னு. 2 இல்லை 4 கூட இருக்கும் வீட்டில். அது ஊழியம் தேவையில்லையே. அவனை பற்றி பேசுறது சபை கிடையாது. பிசாசை பற்றி பேசுறது வாய்ப்பு கொடுக்குற ஆண்டவர். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அந்த கல்வாரி சிலுவையின் மேன்மையை மகத்துவத்தையும் சொல்றது ஆண்டு சபையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அந்த கல்வாரி பிசாசு என்ன நடந்தது, விசுவாசி என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் டீச்சர் கேட்குறாரு, ஜனங்களை என்ன யார் சொல்கிறாங்க, ஜனங்களை என்ன யார் கேட்குறாங்க, நீங்கள் மேசியான்றாங்க, நீங்கள் எலியான்றாங்க. பேதுரு சொல்கிறாரு, ரவி நான் அறிவேன் நீ தேவனுடைய குமாரான கிறிஸ்து என்று. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தலை, இதை பரலோகத்து பிதா இதை வெளிப்படுத்துகிறார் என்று. அல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம மறிக்க போகிறேன், சிலுவையில் மறிக்க போகிறேன், ரத்தம் சிந்த போகிறேன் அவர் சொல்லிட்டு இருக்காரு. மரணத்தை குறித்து இந்த பாடல்களை குறித்து பேசிட்டு இருக்காரு. பேதுரு என்ன பண்ணாராம், தனியாக கூட்டிக் கொண்டு போய் இயேசுநாதரை கடந்து கொண்டாராம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா இல்லையாங்க? இப்போதான் சொன்னார் பேதுரு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றாரு. அடுத்த செகண்டு இயேசுநாதர் சொல்கிறாரு, நான் சிலுவையில் மறிக்க போகிறேன், எல்லா ஜனங்களுக்கு ரத்தம் சிந்த போகிறேன் அப்படி சொல்லும்போது பேதுரு என்ன பண்ணாராம், தனியாக கூட்டு போய் ஆண்டவரை கடந்து கொண்ட திட்டுறாராம். இதெல்லாம் சரியில்லை, நீங்களாம் மறிக்கக்கூடாது அப்படின்னா பிசாசு என்ன பண்ணுறான், அவனுடைய தந்திரத்தை பேதுரு வாயில் போடுறான். இப்போ தான் சொன்னால் நீ தேவனுடைய குமாரன் என்று. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அப்போ என்ன விஷயம்னா, பிசாசு எல்லார்கிட்ட பேசுவான். பரிசுத்தம் எல்லாரும் பேசுகிற மாதிரி பிசாசு என்ன பண்ணுவான், பேச வைப்பான். எண்ணங்களை பேசுவான், இல்லை ஆட்களை அனுப்புவான், இல்லை குடும்பத்தில் உங்கள் உறவினர், உங்கள் பிள்ளைங்க, கணவர், மனைவி மூலம் பேச ஆரம்பிப்பான். நம்பிடக்கூடாது. அல்லேலூயா. தெரிந்த புத்தியாக எடுக்கணும். இல்லை இல்லை இது பிசாசின் சத்தம், இது தேவ சத்தம் கிடையாது. அல்லேலூயா. இது வேற சத்தம், இது ஏஜென்ட் தோட்டத்தில் பேச்சு பிசாசு பேசிச்சு, அந்த சத்தம் இது உசாரம் எண்ணும். ஆமென். எனக்கு நம்பிடக்கூடாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா,
தேவ வார்த்தை வரும்போது அங்கே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மன தெளிவு இருக்கும். அங்கே அது தேவன் சொன்ன வார்த்தை, ஆவியில் சொல்கிற வார்த்தை. அது உங்களுக்குள்ளே இருந்து இது பிசாசு உங்களுக்குள்ளே சொல்லும் போது எடுக்கலாமா வேணாவா, குழப்பமாக இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும், எதுக்குமே சாதகமாக இருக்காது. அப்படி கீழே தெரிஞ்சுக்க, இது பிசாசோட திட்டம். இது அப்படின்னு சொல்லணும். தெரிந்த புத்தி அடைந்து, பிசாசே உன் எண்ணங்களை கொண்டு வராத, வீட்டில் உன் பாவ எண்ணங்களை கொண்டு வராத, உன் இச்சை எண்ணங்களை கொண்டு வராத, உன் சாபத்தை கொண்டு வராத, பிசாசு உன் வியாதியை வீட்டில் கொண்டு வராத. இயேசு நாமத்தை எதிர்த்து நிற்கிற சாத்தானே, உன்னை சபிக்கிற இயேசு நாமத்தினாலே அப்படி அவன் கடந்து கொண்டீங்கன்னா உங்களை விட்டவன் ஓடி போயிடுவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ எதிர்த்து நிற்க நம்ம என்ன வேணுமா? திராணி. என்ன வேணுமா? திராணி என்பது விசுவாசம், ஒரு நம்பிக்கை, நம்பிக்கைக்கு ஒரு உறுதி, கான்ஃபிடென்ட். அல்லேலூயா. சொன்னவர் உண்மையுள்ளவர், சொன்னவர் பொய்யுரையா தேவன். அவர் வாக்கு பண்ணியிருக்க என்னை குறித்து, நிச்சயம் நான் நல்ல நாட்களை பார்ப்பேன், நிச்சயம் நான் சுகமாக வாழுவேன். அல்லேலூயா. சரீரத்தில் வியாதி இருக்குது, அப்படி என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்னை வலிக்குது சொல்கிறீங்களா, பிரச்சனையாக பேசுகிறீங்களா? ஆண்டவர் பார்ப்பார். விசுவாசமாக சொல்கிறியா? ஆண்டவரே பலவீனம் இருக்குதா? ஆண்டவரே வியாதி இருக்குது, ஆனால் வியாதி நேரத்தில்ப்பா நீங்கள் சொன்ன வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்கிறேன்ப்பா, மெய்யாகவே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்திர ஆண்டவரே. எனக்கா அடிக்கப்பட்டீங்களப்பா, எனக்கா நொறுக்கப்பட்டீங்களா ஆண்டவரே, எனக்கா காயங்கள் ஏற்றுக்கொண்டீங்களப்பா. அந்த அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தினால், அந்த தழும்புகளால் நான் சுகமானேன் என்று. அல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்லும் போதே தேவனுடைய அற்புதமான சுகம் உங்கள் உள்ளங்காலம் முதல் உச்சந்தலை மட்டும், எலும்புகள், நரம்புகள், இரத்த அணுக்கள், எல்லா உறுப்புகளிலும் அந்த உயிர் தந்த வல்லமை பாய்ந்து செல்லுமே. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பேசணும்னா நல்லது பேசணும். சொல்லுங்கள். ஆமாம், இருக்குது பேசுறது ஈஸி, அது விசுவாசம் தேவை கிடையாது. கரெக்டுங்களா? ஒரு 1000 ரூபா கையில் வச்சுருக்கீங்க உதாரணத்துக்கு, ஒரு இடம் வாங்க முடியுமா? போயிட்டு ஒரு 1/4 கோடி இடம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும் அதுக்கு. கரெக்டுங்களா? இதே என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னா 1/4 கோடி தாராளமாக வாங்கலாம். அது விசுவாசம் தேவை கிடையாது. பணம் இருக்குது, போய் வாங்கிட்டு வந்துடலாம் போயிட்டு. அல்லேலூயா. நாங்கள் இந்த சபை கட்டும்போது கூட கையில் பணம் இல்லை தான். நானே வேணா கூட சொன்னேன், மனைவி கிட்ட வெளில சபை கட்ட தேவையில்லை, நம்மளுக்கு பணம் இல்லை, கடை வாங்கல பணம் தேவையில்லை. ஆனால் தேவ சித்தம் இங்கே நடக்கணும் இங்கே. அல்லேலூயா. அது யாரும் தடை செய்ய முடியாது, அது நானும் தடை செய்ய முடியாது. அது சித்தம் நடந்து தான் ஆகணும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா தேவைகளும் சந்தித்தார். ஆமென். எல்லாரும் ஆண்டு பணம் கொடுக்க வச்சார், கொடுத்த கடை திருப்பியும் அடைக்க வச்சார். அல்லேலூயா. கடனே இல்லாமல் வாழ வைக்கிற தேவன் இவர். ஆமென். தேவ சித்தம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும், நீயோ கடன் வாங்கக்கூடாது. நீதிமான் வீட்டில் ஆஸ்தி செல்வம் உண்டு, நீதிமான் வீட்டு அநேக பொக்கிஷம் உண்டு. ஆமென். நீதிமான் மேலே அவர் எப்படி இருக்காராம்? பிரியமாக இருக்கிறாராம். நீங்கள் நீதிமான், நீங்கள் உங்கள் மேலே என்ன பண்ண உங்களே பார்க்குறாராம் அவர். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் சத்தத்தை, உங்கள் ஜெபத்தை கேட்குறாராம் அவர். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள பாவத்தை அவர் சுமந்து அவர் எடுத்துக்கிட்டு அவருக்குள்ள நீதியை உங்களுக்குள்ள வச்சுட்டார் அவர். ஆமென். அதனால நீங்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. இப்படிதா கூட உங்களை பார்க்கும்போது உங்களை தன் குமாரோட ரத்தத்தின் வழியாக அவங்க பார்க்குறாரு. உங்களை எப்படி பார்க்குறாரா? தன் குமாரோடைய ரத்தத்தின் வழியாக உங்களை பார்க்குறார். நீதிமானா? தனியாக பார்த்தா பாவி தண்டிக்கப்படணும். ஆனால் அவர் ரத்தத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம நீதிமானா, தேவன் பிள்ளையாக நம்ம தெரிகிறோம் அவருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம நல்ல வார்த்தை பேசும்போது, நல்ல வார்த்தை எது? தேவன் ஒரு வார்த்தையை பேசும்போது அவர் மனசு எப்படி படுமா? சந்தோஷப்படுமா? அல்லேலூயா. அது சாலமன் சொல்கிறார் நீதிமொழிகளில் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் நீதிமொழிகள் 23 15 16. மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின்
பிறகு அவனை விட்டு அகற்றும். தனக்கு சாரி அதிகமுண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாவதே ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்க ஆமாம் ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். இல்லைம்மா, நீதிமொழி இப்போ 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்மா. 15, 16 சொன்னேன். 23, 15, 16. என் மகனே, உன் இருதயம் தெளிந்த புத்தியாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். 16. உன் உதடுகள் நல்லதை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். அல்லேலூயா. அவன் சொல்றாரு, என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளவனாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழுமா. அப்படி நீங்கள் தெளிந்த புத்தியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் தேர்ந்தெடுத்த நன்மைகளை பரிகாரத்தை நீ நினைக்கும் போது, மனசு நினைக்கும் போது அவருடைய உள்ளம் குளிருமா, சந்தோஷப்படுமா. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க கூட நல்ல விஷயம் மனசு என்ன பண்ணுது, சந்தோஷப்படுது. கரெக்டா? அதே பிள்ளைங்க தப்பு செஞ்சு வரும்போது, மா இதுவா பிள்ளை வா பெற்றிருக்கேம்மா, கொள்ளாத அல்லாத இருக்கேம்மா அப்படி நல்ல கேட்க போது மனசு கஷ்டப்படுது. தருதலையாக இருக்காம்மா, ஊருக்கு அடங்கமாடுது, ஊரில் சண்டை போட்டு வருது, குடிச்சிட்டு பசங்க பாருங்க. அவள் சொல்லும்போது மனசுனா உடஞ்சி போயிடுதா, எவ்வளோ துக்கமாக இருக்கையோ. ஆனால் ஞானமுள்ள பிள்ளைகள் பெற்ற தாய் தந்த உள்ளம் மகிழுமா. நம்ம உள்ளமே மகிழும் போது, உனக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தினவர் நீ நல்லா இருக்க விரும்ப மாட்டாரா? நீ நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரே தேவர் இவர் மட்டுமே. அல்லேலூயா. உன் புருஷனை விட, உன் மனைவியை விட, உன் பிள்ளைகளை விட, நீ நம்பி உங்களோட சொந்தக்காரங்க நண்பர்கள் அவர்களை விட இவர் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்க ஒரே தேவன் இவர் மட்டுமே. அல்லேலூயா. ஏன்னா இவர் உனக்காக ரத்தம் சிந்தினார்படியால், உனக்காக ஜீவனை கொடுத்தபடியால், அவன் நீதி உனக்கு கொடுத்தபடியால் உன் மேல் பிரியமா இருக்கிறார். அவர் பிரியமே என் ரூபவதியே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன் உள்ளங்களை வரைஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. 16 பார்த்தீங்கன்னா, உன் உதடுகள் நம்மள சொல்றாரு செம்மையானவர்களை பேசினால், அப்படின்னா நீதியை பேசணும்ன்றார். அவர் வார்த்தையை பேசுனா, உன் கஷ்டத்தை பேசாதம்மா, உன் கஷ்டத்தை பேசாத, அது ஜபம் கிடையாது. நம்ம ஜபத்தில் என்ன பண்ணுவாங்க, கண்ணில் பார்க்குறதோ மைண்டில் வரதெல்லாம் ஜபத்தை சொல்லி இருப்பாங்க, அழுது 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 அழுது. அப்போ ஜபத்துக்கு பதில் வராது. சுகம் கொடுத்துட்டாரு, அழுதே சுகம் தாங்க, சுகம் தாங்க, சுகத்தை தாங்க, கொடுத்து சுகம் ஆனீர்கள். ஏசையா சொல்றாரு, அது தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள் என்று. தீர்க்கதரிசனம் எழுதுறாரு 8 வருஷத்துக்கு முன்பாக. அதே பேதுரு சொல்றார், 1-2 பேதுரு 5:5 அது தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள். அல்லேலூயா. சுகம் ஆனீர்கள் என்று ஏசையா என்ன சொல்றாரு, நீங்கள் குணம் ஆவீர்கள் சொல்றாரு, அவர் குணம் ஆனீர்கள் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இருக்கிற சுகம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சிலுவையில் உங்களுக்காக. அவள் அடி வாங்கினது எதுக்காக? அவர் சரீரம் பார்த்தீங்கன்னா உலர்ந்த நிலம் போல இருந்துதான். உலர்ந்த நிலம் அப்படி இருந்தது அவர் உடம்பு, முதுகு. அவர் வேதனை சுமந்தாரு, அவ்வளோ வரிகளை சுமந்தாரு. அவர் உள்ளங்காலம் உச்சந்தலை மட்டும் அடித்து கிழித்து எடுக்கப்பட்டது சரீரம். எதுக்காக? நீங்களும் நான் சுகமாக இருக்கும்படி. அல்லேலூயா. அவர் பாவமானார், நீயும் நான் நீதிமான மாற்றும்படி. ஆமென். அவர் சாபமானார், ஆபிரகாம் ஆசீர்வாதம் உன் தலைமையில பலிக்கும்படி. அவர் வியாதிகளை சுமந்தார், உன் சரீரத்தில் சுகத்தை சுமக்கும்படி. அல்லேலூயா. அவர் வேதனை வலிகளை சுமந்தார், நீ சுமக்கக்கூடாதுன்னு. அல்லேலூயா. அவர் தரித்திரமான சிலுவையில் உன்னை ஆசீர்வதிக்கும்படி. ஆமென். அவர் தள்ளப்பட்டார், உன்னை ஏற்றுக்கொள்ளும்படி. அவர் புறக்கணிக்கப்பட்டார், நீ பிதாவினிடத்தில் சேர்க்கும்படி. அவர் கைவிடப்பட்டார், நீ பிதாவினிடத்தில் அணைக்கும்படி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கிரேட் எக்ஸ்சேஞ்சு, ஒரு பணிமாற்றம் உனக்கும் எனக்கும் கல்வாரி சிலுவையில் தேவன் செஞ்சிருக்கிறார். அதுதான் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை ஒரு மனுஷனால் செய்யக்கூடாத நியாயப்பிரமாணத்தை தேவனே செய்யபடிக்கு அந்த கல்வாரி உனக்காக எனக்காகவும் பரிகாரம் செஞ்சிருக்கிறார் அவர்.
ஆமேன். அப்போ நான் என்னோட சூழ்நிலையை பார்த்து என் உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு பேசாதபடிக்கு, மாமசமாக பேசாதபடிக்கு எப்படி பேசணுமா? புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நல்லது எதுவோ, கர்த்தருக்கு என்ன பேசுனா பிடிக்குமோ அதையே பேசணும். அல்லேலூயா. அதுதான் விசுவாச வார்த்தை. அது ஆமேன். விசுவாசம் வந்தால் தான் உனக்கு அதிகாரம் வரும். விசுவாசம் இல்லாமல் இருப்பது, தேவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ தேவனை பிரியப்படுத்தணும். என்ன பண்ணணும்? நீ உடைய மாற்றணுமா? நகையை கட்டணுமா? ஆண்டவர் வெளிப்படுத்தோடத்தை பார்க்கல. அவர் நீ முடி இப்படி விட்டு, நீ ட்ரெஸ் இப்படி போடு, அதெல்லாம் நம்மளாம் பண்ணிக்கிறது. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே நான் உன்னோட இருதயத்தை பார்க்குறேன். ஆமேன். உள்ள நேசிக்கிறியா? என் மேல் ஒரு அன்பு இருக்கா? என் மேல் ஒரு வைராக்கியம் இருக்கா? என் மேல் ஒரு லவ் இருக்கா? அது ஆண்டவர் பார்க்குறாரு. ஆமேன். நான் செஞ்சு முடிச்ச நண்பர்கள் யோசிக்கிறியா? கண்டது யோசிக்கிறோம். போகும்போதும் வரும்போதும் உட்காரும் போதும் இப்போடி நானே வச்சுருப்பீங்களோ எனக்கு தெரியாது. அடையில் போயிட்டு வெளியே வருவோம். என்னங்க போயிட்டு வரோம். அதெல்லாம் யோசிக்கிறதை விட்டு கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவள் வார்த்தையை தியானிச்சிங்கன்னா உடம்புக்கெல்லாம் நல்ல மருந்தாகும். அல்லேலூயா. எலும்புகளுக்கெல்லாம் பலனான வார்த்தை. அல்லேலூயா. டாக்டர் சொன்ன வார்த்தையை நம்புகிறோம். எல்லாம் படிச்சிருக்கிறாரு, ரிப்போர்ட் தராரு, பிபி சொல்கிறாரு, சுகர்ன்றாரு, எலும்பு தேங்கிடுச்சான்றாரு, இந்த வியாதி அந்த வியாதி சொல்கிறாரு. உண்மையாக இருக்கலாம், இல்லை சொல்ல வரல. ஏன்னா படிச்சிருக்காங்க, ரிப்போர்ட் சொல்லுது உண்மைதான். பாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க கையில். இதுதாம்மா அவங்களுக்கு ரிப்போர்ட் பிடிமா. நம்ம இப்போ அதை பார்த்து அதையே உத்து பார்த்து என்ன வரும்னா ஜீவன் வராதாங்க. பயமும் கவலை என்ன பண்ணுமா? புளிச்சுக்க வந்து உன்னை. ஏன்னா இந்த பூமி பல்லாக்களுக்குள்ள கிடக்குதுன்னா போட்டது மாதிரியே இருக்குது, கிடக்குது. அதுதான். அப்போ இது பொல்லாமல் இருந்த உலகத்தில் நீ எப்படி வெற்றியாக வாழணும்? நீ எப்படி சுகமாக வாழணும்? நீ எப்படி ஆரோக்கியமாக வாழணும்? நீ எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? எங்கேயாவது நல்ல செய்தி இருக்கா? பேப்பரில் எடுத்துக்கோங்க, டிவியில் எடுத்துக்கோங்க, இல்லை அக்கம் பக்கத்தில் கேட்டு பாருங்க. யாரும் நல்லது சொல்ல மாட்டாங்க, தீமையை பரப்புவாங்க. நல்ல வார்த்தை எங்கே இருக்குது? வேதத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணணுமா? இரவும் பகலும் தியானித்து நீ பேசும்போது கர்த்தருடைய மனசு குளிருமா? அப்பா என் பிள்ளைங்க விசுவாசமாக இருக்காங்களேப்பா. அல்லேலூயா. வியாதி இருக்குது, ஆனால் வியாதியை பார்க்காம ஆண்டவரே உன் தழும்புகளா சுகமானே சொல்கிறாங்களே அப்படி சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவாராம்? சந்தோஷப்படுவாராம் அவர். அல்லேலூயா. நீ நினைப்பதற்கும், நீ வேண்டுவதற்கும், நீ ஜெபிப்பதற்கும், நீ எண்ணுவதற்கும் இவர் அதிகமாக தருகிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நீங்கள் சாதாரண மனுஷன் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு அபாரமான சக்தி உள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்ல பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் தான் தாவீது. நம்ம சாதாரண ஜனங்கள் என்ன சொல்லுவோம்? மாடு மேய்க்க என்ன சொல்லுவோம்? அவன் மாடு மேய்க்கிறவானுவோம். ஆடு மேய்க்கிற சொல்லுவோம், அவன் ஆடு மேய்க்கிறவன் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தாவீதை என் இருதயத்துக்கு உகந்த ஏற்றவன் என்றார். அல்லேலூயா. அவன் நாட்டுக்காரனை கூப்பிடல, சொந்த அப்பா அம்மா மதிக்கலை தாவீதை, கூட போய் அண்ணங்க மதிக்கல. அவனை எல்லாரும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு எங்கேயோ கொஞ்சம் ஆடுகளை கொண்டு ஒரு வண்ணாந்தரத்து காட்டு பக்கத்தில் ஆடுகளை மேய்ச்சிருந்தான். அவன் ஆடுகளை மேய்ச்சாலும் அவன் ஆத்மா ஃபுல்லாக கர்த்தரையே நோக்கி பார்க்கறது. அல்லேலூயா. அநேக சங்கீத பாட்டுகள் எழுதுனான் அவன். ஆமென். சங்கீதம் 23 எழுதியிருப்பார். அழகான வசனம், இதெல்லாம் தெரிஞ்ச வசனம். கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்ன புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அடையில் கொண்டு போய் விடுங்க, நீதியின் பாதையை நடத்துகிறார் என்ன. அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச வசனமே அதில், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நான் டெய்லி சொல்ல வசனம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. பிசாசு கண்ணு காண, அவன் காது கேட்க, என் கத்திரி அவனு மத்தியில் எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி
சுகத்தினாலும் சமாதானத்தினாலும் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் என்னை நிரம்பி வழிந்து ஓடச் செய்கிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இந்த பந்தி என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். அப்போ தாவீது பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சி இருக்கிறாரு. கோலியாத் என்ற மனுஷன், கோலியாத் எப்படி தான் 11 அடியா, 11 அடி அரக்க மனுஷன். அவன் தலையே பூசணிக்காவோட பெருசாக இருக்கும் சொல்கிறாங்க. அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கைக்கு அரக்க மனுஷன் எப்படி இருப்பான், பயங்கர பார்க்கறதுக்கு கொடூரமாக இருப்பான், பயங்கரமாக இருப்பான். தாவீதோட அண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் வேலைக்கு போகிறாங்க, போருக்கு போகிறாங்க. சவுல் அப்போ ராஜாவாக இருக்கிறாங்க, சவுல் ராஜாவாக இருக்கிறாங்க. 40 நாள் கோலியாத் நிற்கிற மலை மேலே வந்து நிற்கிறான். 40 நாள் வந்து டெய்லி நிற்கிறான். இஸ்ரவேல் யாரும் தைரியமாக ஆமல் இருக்கீங்களா? என்ன சொல்கிறான்? கோலியாத் சொல்கிறான், இஸ்ரவேல் தேசத்தில் யாரும் ஆமல் இருக்கீங்களா? தைரியம் பேசுகிறான், வந்து குரலை கொடுக்குறான், வா சண்டைக்கு வாங்க. யாரும் போக மாட்டான், எல்லாம் ஐட்டமாக இருக்காங்க, எல்லாம் ஜிம்மு பாடி தான். ஆனால் இவனு பார்த்தா அவனும் பார்த்தா எருமா இருக்கும் அவங்க உருவத்துக்கு. ஐயோ இவங்கிட்ட போனவங்கள கொண்டு போட்டுருவான். சவுல்லாம் இப்போ ஓடி போயிட்டு ஒழிஞ்சிக்கினானா ராஜா. அப்படி இப்போ என்ன பண்ணுவாங்க, ராஜாவே ஒழிஞ்சிக்கினாரு, ஐயோ நம்மளை ஏமாத்துறான், பின்னாடி போயிட்டு பேசி நிற்கிறாங்க எல்லாம். அப்போ தாவீது அப்பா ஈசா என்ன பண்ணுறாருன்னா, அண்ணனுங்கெல்லாம் சண்டைக்கு போய்க்கிறாங்க. போயிட்டு நானே விசாரிச்சுட்டு வா, போயிட்டு விசாரிச்சுட்டு வா, எப்படிங்கிற பார்த்துன்னு வா, பாலாட்டி கட்டுங்க, சப்பாத்தி கறி எனக்கு குத்தம் போகிறாரு, இப்போ கொடுத்துட்டு எப்படி கேட்டுன்னு வாங்கணும். இவரும் போகிறோம். அப்போ அண்ணன் சொல்கிறா, எதுக்கு நான் இங்கே வந்து நீ எவ்வளோ உனக்கு திமிரு, உனக்கு எப்படிப்பட்ட இடம், போர்க்காலம் இது, நீங்கள் வரலாமா இங்கே, நீ இப்போ ஆடுமே, இப்போ நீ எதுக்கு உதகாலம் வேணா, நீ போடா, திட்டி அனுப்பிச்சிடுறாங்க அவனை. அவன் ஊரே பயப்படுது. தாவீது சொல்கிறான் சவுல்கிட்ட போயிட்டு, எதுக்கு பயப்படுற, யார் அவன் என்ன கேட்குறான், யார் அவன், எதுக்கு பயப்படுறீங்க அவனை பார்த்து? புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? நீ நம்ம பயப்படுறோம், வியாதியை பார்த்து பயப்படுறோம், பிசாசை பார்த்து பயப்படுறோம், பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம். நீ சொல்லணும், ஏன் என்ன இது, வாட் இஸ் திஸ், என்ன இது, நான் இதை பார்த்து பயப்படணும்? விருத்த சேதனை பேசுறான். அல்லேலூயா. அவன் தைரியம் பாருங்க, அவன் வேதம் சொல்கிறது, அவன் சிவப்பு மேனி அழகான ரூபம் உள்ளவன், அவன் இள வயது, அவனுக்கு சண்டையில் பழக்கம் கிடையாது, அவனுக்கு கத்தியை பிடிச்சது கிடையாது, அவன் சின்ன பையன் ஆடு மேய்க்கிறவன். அவன் சொல்கிறான், கோலியாத் யார் இது, சத்தம் போட்டுங்கிறான், வந்து இங்கே வந்து என் தேவனை நிந்திக்கிறானா. என்ன தெரியுது அவனுக்குள்ள மேலே யார் இருந்ததுதான், பரிசுத்த ஆவி அவன் மேலே இருந்தார். அல்லேலூயா. தாவீது எனக்கு தேவனோட உடன்படிக்கை இருக்கு, ரத்தத்தினால் என்னோட உடன்படிக்கை செஞ்சிருக்காரு, தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இவன் யாரு, நான் இவன் தேவன் நிந்திக்கிறானா? கேட்குறான், சரி நான் அவனை சாவடிக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பேன் கேட்குறேன், ராஜா கிட்ட அப்படி கேட்குறான். நீங்களாம் பயப்படுறீங்க, நான் பயப்பட மாட்டேன். எனக்கு உன் கேடக வேணாம், உன் கத்தி வேணாம், உன் ஈட்டி வேணாம், அவனை சாவடிச்சு எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்குறான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவனுடைய நீ சோதனை வரும்போது நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரிவார்டு இருக்கும் உங்களுக்கு. ஆமென். உங்கள் வெற்றி இருக்கும் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது பயப்படக்கூடாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் அந்த உபத்திரம் பின்னாடி உங்களுக்கு மகிமையான ஒரு வழியை ஆண்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் திடன் கொள்ளுங்க, உலகத்தில் நான் ஜெயித்தேன். அப்போ ஒரு சோதனை வரும்போது அடுத்தது உங்களுக்கு வெற்றி. ஆமென். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதுக்கு ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கிறாங்க, அடுத்த லெவலுக்கு போகணும், அவங்க அடுத்த கிளாஸுக்கு போகணும். எவ்வளோ படிச்சிருக்கான்னு எப்படி தெரியும், மார்க் ரொம்ப தெரியும், எவ்வளோ படிச்சிருக்கா, எவ்வளோ புரிஞ்சிருக்கா அவனுக்கு. அல்லேலூயா. அப்போ வீட்டில் பைபிள் இருந்தால் போதாது, வீட்டில் எல்லாரும் பைபிள் இருக்கும். பைபிள் திறந்தீங்களோ, இது பைபிள் என்ன பண்ணுறான், கெட்ட கிழமை வருதான்னு தலைகணக்கில் வச்சுக்கிறான். இது பைபிள் நெஞ்சோடு வச்சு கட்டியில் படுத்துக்கிறாங்க கொஞ்சம் பேர்.
கொஞ்சம் பேர் பைபிள் முத்தம் கொடுக்குறான், அதில் எந்த பிரயோஜனம் கிடைக்காது உங்களுக்கு. சில பேர் பைபிள் அப்புறம் தலைமையில் வச்சு பிசாசே போ போ போன்னு, போமாட்ட போடா. ஏன் இந்த பைபிள் வைக்கிறதால உனக்கு ஒன்றும் நடக்காது. உனக்கு நீ வீட்டில் வசனத்தை மாற்றுறது ஒன்றும் நடக்காது. உனக்கு அந்த வார்த்தை வாயில வரணும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஆமென். உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்க சொன்னாரே. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட வருவேன் சொன்னாரே. அல்லேலூயா. நீ அக்கினி கூட நடந்தாலும் அந்த அக்கினி மேல் பட்டாது சொன்னாரே. பிரச்சனை வரும். உலக ஜனங்கள் போலவே அவனுக்கு வியாதி வருது, நமக்கு பலவீனம் வருது. அவனும் அழுகுறான், நம்மளும் அழுகுறோம். ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இதில் வெளியே வர முடியும்னு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையோ வியாதியோ எந்த வேதனையோ எந்த தீவையோ என்னை கட்டி வைக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் எப்படி நான் பந்து மாதிரி, இப்படி பந்து தண்ணி வெளியே எவ்வளோ டீப்பில் போட்டாலும் உடனே மேலே வந்துடுவீங்க. அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு இருக்கிற அபார சக்தி. அதுதான். ஏன்னா உங்களுக்குள்ள யார் இருக்குது? ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. எனது ரூபத்தின் மொழியும் எனது சாயலப்படி நீங்கள் இருக்கீங்க. எனக்கு உங்களுக்கு ஜீவன் இருக்கான். அந்த ஜீவன் உங்களை அழிக்காது, அந்த ஜீவன் உங்களை வெக்கப்படுத்தாது, அந்த ஜீவன் உங்களை வாழ வைக்கும் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய். அல்லேலூயா. அவன் பயப்படக்கூடாது. அப்போ தாவீது பயந்தானா? சொல்லுங்க, தாவீது பயந்தானா? பயப்படல. ஆடு மேய்க்க சொல்றான். யார் இவன்? கத்தினே இருக்கான் இவன் டெய்லி வந்து. நம்ம ஐயோ உங்களுக்கு தெரியாதா, இது பெரிய மந்திரம், இது இது பெரிய சர்ப்பம், இது சபைக்கெல்லாம் சொல்கிறோமோ. என்ன இது ஐயா? அப்படின்னா என்ன கேட்டீங்க? சபையெல்லாம் சொல்கிற பாஸ்டர், ஐயோ இது இது இந்த ஆவி, அது அந்த ஆவி, இது 4 தலை உள்ள சர்ப்பம், இது பெரிய ஆவி, இது என்ன அப்படி கேட்டீங்க? உங்களுக்கு தெரியாதா? மந்திரம் பண்ணி வச்சுருக்கான், பலாப்பழத்தை பண்ணி வச்சுருக்கான், முட்டையில் பண்ணி வச்சுருக்கான், எலுமிச்சை பழம் பண்ணி வச்சுருக்கான். அது சபை கிடையாது. அல்லேலூயா. விசுவாசியே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போல் சொல்லியிருக்கிறாரே. இதோ சர்ப்பங்கள் தேடுகளை விதிக்கவும் சாத்தானின் சகலவனை வெறுக்க உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உன்னை சேதப்படுத்தாது என்று. சிங்கத்தின் மேல விரியன் பாம்பு மேல் நீ நடந்து, யார் நடக்கணுமா? நீ. அல்லேலூயா. நடந்து பால சிங்கத்தை ஒரு சர்ப்பத்தையும் மிதித்து போடு. அவன் சொன்னான், தலையை நசுக்கி போடுவான், அவன் தலையை வெட்டி கழுகுக்கு இரையாக்குவான்னா, வனாந்தரத்து மிருங்களுக்கு இரையா போடும் சொன்னான் தாவீது. அல்லேலூயா. அப்போ சர்ப்பத்தை மிதிக்க உங்களால் முடியும், பிசாசை உங்களால் ஜெயிக்க முடியும், எதிர்த்து நிற்க முடியும் உங்களால். ஆமென். நீங்கள் பயந்து வாழ தேவையில்ல, ஒவ்வொரு நீ செத்து வாழ தேவையில்ல, நீ நிம்மதியாக வாழ முடியும். ஏன்னா உனக்கு அவர் ஒரு சிலுவை எல்லாத்தையும் பனிஷ்மெண்ட்டு தண்டனையை கொடுத்துட்டாரு. சிலுவையில் பெயிட் பண்ணிட்டார் எல்லாவற்றையும் அவர். ஆமென். அவர் சொல்ல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும். கர்த்தரின் நாம் பலத்த துர்கம், நீ நீதிமான் அதற்கு ஓடி சுகமா இருக்கணும். ஏன்னா சுகம் உன்னுடைய அப்பம், அது உன்னுடைய பிரெட், அது. அல்லேலூயா. நம்ம பிரெட்டெல்லாம் நமக்கு தெரியாது. ஃபாரினில் பிரெட்டு சாப்பிடுவாங்க காலை எழுந்த ஒன்று. நம்ம என்ன சாப்பிடுவோம்? எனக்கு பிடிச்ச தோசை, சூடு சூடாக பூரி, சூடு சூடாக எனக்கு பிடிச்ச இடியாப்பம், பாயா, இது என்னோடய பிரெட்டு, அது டெய்லி சாப்பிட்றேன் நான். அல்லேலூயா. ஒரு சுகம் என்பது ஹீலிங். ஆமென். அப்போ அழுது நாம் என்ன பண்ணணுமா? சாப்பிட்ணுமா? ஆமென். எழுந்த உடனே சொல்லணும், சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது. அல்லேலூயா. சமாதானம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது. எனக்காக சிலுவையை கர்த்தர் எல்லாம் செய்து முடிச்சிருக்கிறாரு. பிசாசே, எனக்காக அடிவாங்கின இயேசு, எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு, எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, அந்த கல்வாரி எனக்காக எல்லாம் செய்து முடிச்சிருக்காரு. எல்லாம் என்னுடையது. எல்லா நன்மைகளும் என்னை தேடி பிடிக்கும், என்னை விரட்டி பிடிக்கும். அல்லேலூயா. அப்படி தெளிந்த புத்தியில் இருக்கணும். ஆமென். தாவீது என்ன பண்ணுறான்? போருக்கு போகிறான். சவுல் என்ன பண்ணுறான்னா, ஈட்டியை கொடுக்குறான். சவுல் ஈட்டியை கொடுக்குறான், அவனோட கேடகத்தை கொடுக்குறான், எல்லாம் ஷீல்டெல்லாம் போட்டுக்கிறான். இதெல்லாம் நடக்க முடியல தாவீதால, வெயிட் அதிகம். இது சின்ன பையன், வேணான்ட்டான். ராஜா இருக்கு, இதெல்லாம் வேணாம்.
எனக்கு ஒரு ஆயுதம் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. கூழாங்கல் கிடையாதுங்க, அது அந்த ஆயுதம் சொல்ல வரல. ஆவிக்கு ஒரு ஆயுதம் ஒன்று இருக்குது. சேனைகள் தேவனை கர்த்தருடைய நாமத்தில் நான் வரேன்றான். ஹல்லேலூயா. நீயோ ஈட்டியோட பட்டியத்தில் கிடவுத்து வர கோயிலத்தில் சொல்கிறான். நானோ நீ நிந்தித்த சேனைகள் தேவனாய நாமத்தில் வரேன் என்று. ஹல்லேலூயா. அந்த கல்லை எடுத்து அந்த கூழாங்கல் எடுத்து அந்த உண்டிகோலை ஸ்வீட் அடிக்கிறான். சல்லுன்னு அடிச்சு விட அதுலாம் சொல்கிறான். அந்த கல்லை அடிக்கலையான், தேவன் வசனம் அவன் பட்டுதான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரணும் சொன்னான் பார்த்தீங்களா, அது வசனம் கிரியை செஞ்சுதாங்க. ஆமே. கல் பட்டு என்ன பண்ணுறான், முகக்குப்புற எழுதுக்கலாம். ஹல்லேலூயா. இந்த தேவன் வார்த்தையில் வல்லமை பார்த்தீங்களா, நீ நிந்தித்த சேனைகள் இராணுவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வர சொன்ன உடனே விழுந்துட்டு அப்பயே வந்துட்டாங்க. இவங்களாம் சொல்லலை, வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைக்கல. சவுலுக்கு கூட தெரியல, சவுல் ராஜாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் அவருக்கும் தெரியல எனக்குள்ள யார் இருக்குதுன்னு. ஆனால் தாவீதுக்கு தெரிஞ்சு எனக்கு கர்த்தர் இருக்கிறாருன்னு. அந்த அதிகாரம் தெரிஞ்சாதான் உங்களால் வாழ முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ எப்போதும் உங்களுக்கு எல்லா இடத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, தோல்வி என்பது உங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம், தாவீது சவுலை கழுத்தை வெட்டி இஸ்ரவேல் தேடி போகிறது ஒருத்தர் இருக்கிறார் என்று காமிச்சான் எல்லாருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கொண்டு போட்டு பெலிஸ்து படையை என்ன பண்ணாங்க, கொண்டு போட்டாங்க எல்லாரையும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஆமென். இங்கே வந்து ஒவ்வொரு கர்த்தரும் கூட இருக்கிறாரு. தாவீது எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானோ, கர்த்தர் நம்மோடு இருக்கப்பட்டு நம்ம நாளுக்கு நாள் சுகத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்ம நாளுக்கு விருத்தி ஆகவோ, குறுக்கி போக மாட்டீங்க, விருத்தி ஆகுவீங்க. ஹல்லேலூயா. பெருக்கத்தின் தேவன் இவர். இவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏழைகளுக்கு பலனா இருக்காரு, ஒடுக்கப்பட்ட நியாயம் செய்கிறவராக இருக்காரு, விதவைகளை நேசிக்கிறார், அவர் தள்ளப்பட்ட தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. இவர் ரொம்ப நல்லவர் இவர். ஆமென். நானா சொன்னேன் அப்படிதான் கேட்க மாட்டார். சொன்னால் சொன்னது தான். எவ்வளவு வேணும், பொய்யறியா தேவன் அவர். ஆமென். சொல்லுங்க, எவ்வளவு வேணும், பொய்யறியாத தேவன் ஆவான். ஆமாம், தாராளமாக நம்பலாம் இவரை. நீங்கள் ஹலோ நம்புறீங்களா? தாராளமாக நம்பலாம். ஆமாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொன்னார். நானும் நம்பலை, வந்த புதுசு நானும் நம்பலை, அதில் செய்ய மாட்டாரு. அப்படியே அப்படி கேர்லெஸ்ஸாக தான் இருந்தேன். நாள் ஆக 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 தேவன் நல்லவர் எனக்கு என்ன பண்ணார், காமிச்சார், எனக்கு ருசிக்க வச்சார் அவர். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் தைரியமாக பேசணும். ஆமென். ட்ரெயினில் போகிறீங்க, வெளியே கடைக்கு போகிறீங்க, கூட யாரும் பக்கத்தில் நிற்கிறாங்களா, பேச்சு கொடுக்கணும். எப்படி இருக்கீங்க, நீங்கள் பாசமாக இருக்குங்களே, சும்மா தப்பு கிடையாது. ஆமாங்க, இங்கே தாங்க இருக்காங்களா, இங்கே தான். அப்படியா, இயேசு ரொம்ப நேசிக்கிறாரு அவங்கள, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவான். பேசும்போதே ஏதாவது சொல்லுவான். ஆமாங்க, இப்போ பிரச்சனையாக இருக்குங்க, கண்ணல் பிடிக்கிறாருங்க, பிள்ளைங்க சரியில்லை, வேலைக்கு போக மாட்டேதுங்க, படிக்க மாட்டேதுங்க, பணம் பத்தில் ஏதாவது பேசுவாங்க. பேசுகிற டைமில் நீ சொல்ல உடனே நீ சொல்லிடணும், கவலைப்படாதீங்கம்மா, இயேசு துக்கத்தை மாற்றுவாருமா, உன் கண்ணீரை தொலைப்பார், உன் வேதனை மாற்றுவார், உன்னையே வாழ வைப்பாருமா, இவர் என்ன வாழ வைத்த உன்னையே வாழ வைப்பார் சொல்லி பாருங்க. அதுதான் சுவிசேஷம். ஆமென். நமக்கே வந்தது அப்படி இருக்கக்கூடாது, தைரியமாக பேசணும். ஆமென். உங்கள்கிட்ட யார் இருக்கிறது, கர்த்தர் கூட இருக்கிறாரு, அது தெளிவு கூட இருக்கணும். அவளை என்னை விட்டு விலக மாட்டேன் சொல்லியிருக்கிறார்ல, அதனால் தைரியம் கொட்டி சொல்லணும். கர்த்தரே கூட இருக்கிறாரு, இந்த மனுஷனை பார்த்து பயப்பட மாட்டேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். யாக்கோபு 1:26. யாக்கோபு 1:26. வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல்
தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். புரியுதுங்களா? உங்களில் ஒருவர் தன் நாவை அடக்காமல், ஏன்னா நாவு அடங்காது. மனுஷன் எதாவது அடக்கி பார்த்துட்டான், எவ்வளோ சாதிச்சிட்டான், எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டான். அந்த நாவை அடுக்க ஒரு நாளும் முடிய மாட்டுது. அதுக்கு எலும்பு இல்லாத நாக்கானால படப்படன்னு பேசுது, சபிக்க வைக்குது, திட்ட வைக்குது, ஊர்க்கதையை பேச வைக்குது, பின்னாடி பேச வைக்குது. கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன சொல்ற பவுல் யாக்கோபு சொல்றாரு, நரகத்திலிருந்து அது அக்கினியை கொண்டு வந்துருமா. அந்த அளவுக்கு சாவுக்கு அக்கினி அந்த நரகத்திலிருந்து கொண்டு வந்துருமா. பவர் இந்த நாக்கில் ஆண்டவர் பல வல்லமை, வாயில வல்லமை வச்சிருக்க, பவர் வச்சிருக்கிறார் வாயில. அப்புறம் மரணம் ஜீவனும் உன் வாயில இருக்கான்றாரு, உன் நாவில் இருக்கு, கேர்ஃபுல்லாக இருன்றாரு. இப்படி திட்டுறியா, அதை வேஸ்டிவன் உதவ மாட்டான், ஞானம் இல்லாதவன் அவன் பேசக்கூடாது. ஆமீன். என் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. என் பிள்ளைகள் ஞானமாக வளருவாங்க, தெரிந்த புத்தியோடு வளருவாங்க, ஸ்மார்ட்டாக வளருவாங்க. என் பிள்ளைகள் முன்குறிச்சிருக்கிறாரு. என் பிள்ளைகளை மந்திய சுற்றில ஒளிய வர கண்டுகளை போல் வளருவாங்க. வருங்காலத்தில் பிள்ளைகள் குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசங்களுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் வைப்பார் இவங்களை. அப்படி பேசணும். அல்லேலூயா. என் அப்பெல்லாம் திட்டுவார், என்ன எதுக்கு உதவ மாட்டான் இவன் எதுக்கு உதவ மாட்டான், 5 காசு பிரயோஜனம் கிடையாது. அவனை பாரு, அவன் பையனை பாரு, இவன் பையனை பாரு. எப்படி இருக்கும்? தப்பு சொல்லலாம், அவனும் அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்க சூழ்நிலை, அவங்க என்ன ப்ரெஷர் இருந்தாலும் தெரியாது நமக்கு, அவங்க சூழ்நிலை எப்படி நம்ம தெரியாது. நான் வயசில் திட்டிகிட்டே இருப்பார். அங்கே இப்போ பிள்ளைங்களை எல்லாம் கொஞ்சுவாங்க, ஒரே பையன்றதால. இல்லை என் அப்பா என்னை கொஞ்சம் திட்டின்னு தான் இருப்பார். ஆனால் கர்த்தர் என்னை இன்னைக்கு அநேகருக்கு அவசரமாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. என் அப்பா அம்மா ஆசீர்வாதம் இவன் எங்கே காப்பாற்ற போகிறான்னாரு. கர்த்தர் என் கையில் பணத்தை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார் அவர். அல்லேலூயா. அவங்களே சொல்கிறாங்க, என் பையன் ஏசு போனாங்க, நல்லா தான் இருக்கான். அல்லேலூயா. எல்லாம் சொன்னாங்க, என் சொந்த ஜனங்கள்லாம், என்னப்பா பாபு ஒரே பையன் விட்டி அவனை வேறு மாதிரி கிறிஸ்டின் மதத்துக்கு போயிட்டான், அவன் இப்படி விட்டாவன, நம்ம மதம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, நம்ம குலம் என்ன, நம்ம அந்த என்ன, அந்த இதுன்னா இதுன்னா எல்லாம் பேசிக்கிறாங்க. என் பையன் என்ன பண்ண முடியும், அப்பா அம்மா எதுக்கு கம்மன் போயிடுவாங்களாம். ஒரு காலத்தில் யார் சொன்னாங்களோ, எப்போ அவங்களே சொல்லியிருக்கிறாரு, அப்பா என் பையன் கிறிஸ்டின் மதம் சேர்ந்தாலும் நல்லா இருக்கான்ப்பா, அவன் கெட்டு போகலாம், அவன் நல்லா தான் இருக்கான், எனக்கு செய்விட காரியத்தை செய்கிறான், நல்லா தான் இருக்கான், எனக்கு தெரியும், இயேசு அவன் கைவிடலப்பா அவனை. அல்லேலூயா. அதுதான் சாட்சி. நான் சாட்சி சொல்லலை, போயிட்டு அவன் வாயில் அவன் சாட்சி சொல்ல வச்சார். நீ சாட்சியாக இருப்பீர்கள் சொன்னார். நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க சொல்ல ஆண்டவர். ஆமே. நான் வாழ்கிற வாழ்க்கையை சாட்சியாக இருக்கணும். நம்ம எல்லோரும் நோட் பண்ணி தான் இருக்காங்க, நினைக்கிறோமா நம்ம யாரும் கவனிக்கலன்னு. கண்டிப்பாக எல்லாம் நோட் பண்ணுறாங்க, நம்ம என்னென்ன செய்கிறோம், எப்படி பேசுகிறோம், எங்கே போகிறோம், எங்கே வரோம், எல்லாரும் வாட்ச் பண்ணி தான் இருப்பாங்க ஜனங்க. அவன் வந்து கஷ்டம் என்ன பண்ணுவார், அவனை உயர்த்தி மேலே கொண்டு போயினே இருப்பார். அல்லேலூயா. அவன் பேச நீ உயர்ந்து போயிருந்தா இருப்பேன். அவன் கண்ணுக்கான உயர்ந்து போயிருந்தா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க நீங்கள். அல்லேலூயா. இவர் நம்பி வந்துட்டு வெறுமையாக போயிட்டாங்க, சாப்பாடு வெளியிலாமல் போயிட்டு சொல்ல மாட்டீங்க. சொல்கிற காக்கா குருவியில் போஷிக்கிறேன், உன்னை நான் போஷிக்க மாட்டேன்னா உன்னை எப்படி நான் மறப்பேன்? உன் தள்ள மயிறுகளை நான் எண்ணி வச்சுருக்கேன், நான் நீ அழுத கண்ணீரெல்லாம் துரத்து சேர்த்து வச்சுருக்கேன், உன்னை எப்படி நான் நியாயம் செய்யாமல் இருப்பேன், நீதி செய்யாமல் இருப்பேன் என்று. அல்லேலூயா. தான் நாவை ஒருவன் அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து என்ன பண்ணோம், நம்ம சொல்கிறோம் நான் கிறிஸ்தனுங்க, நான் சபைக்கு போகிறேங்க, ஆனால் மன வீட்டில் போனால் தெரியும் எப்படி பேசுகிறாங்க, எப்படி சிந்திக்கிறாங்க. புருஷனை போட பக்கார கம்மனு புருஷனை, பிள்ளைகளை மாடே நாயே பக்கார அப்படி சேர்ந்து இப்போ வந்து பிசாசு மேலே வந்து கடைக்கு போனால் சண்டை, அக்கம் பக்கத்தில் சண்டை, மீனவ கூட அங்கே சண்டை,
நான் அடக்க மாட்டாங்க. நான் யார் தெரியுமா? நான் யாருக்கிட்ட போன விட்டு போகிறேன் உன்னை. சர்ச்சைக்கு வந்தால் மட்டும் பைபிள் வச்சுருப்பாங்க, அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. யார் எங்கே எல்லாம் ஒரே மாதிரியாக இருப்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் ஒரே மாதிரியாக இருப்பாங்க, ஒரே கேட்டகிரியாக. யார் எங்கே இருக்கான்னு தெரியாது. வீட்டில் போய் பார்த்தா வேறு சட்டை, சபைக்கு வரும்போது வேறு சட்டை. ஆனால் இதை மாற்றாத, எண்ணங்களை மாற்று, உன் வாயை மாற்றுன்றாரு. அல்லேலூயா. என்ன மாற்றணுமா? எண்ணங்களை மாற்று. ரசிக்கப்பட்டியா? உட மட்டும் இல்லை, உன்னோட எல்லா ஆக்டிவிட்டும் மாறணும். உன் வாய் மாறணும். சாப்பிட அப்படி சொல்லாத, எங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க, அன்பா அப்படி பேசு. தங்குன்னு வைக்காத, கையில் கொடு. அல்லேலூயா. தங்குன்னு வச்சா சொர்ணம் நேரம் வருது. ஏன் வேலை செஞ்சுட்டு வரேன், அவன் கண்ட பேச்சு வாங்கிட்டு வரேன், ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல மாடா உழைக்கிறோம் போயிட்டு தங்குன்னு வைக்கிறேன். நான் பொறுமையாக தாங்க வச்சேன். இல்லை டங்குன்னு வச்சேன். அப்படியே வாக்குவாதம் வரும். அவன் நீ போடி அண்ணன், அவன் போடா அண்ணன், நீ ஒன்று அடிக்க, அவனை தூக்கி அடிக்க, குடும்பம் ரணக்கலமாகிடும். பிள்ளையை பார்த்து இருப்பாங்க, ஆஹா இதெல்லாம் குடும்பம். பிள்ளையை கூப்பிட்ற, சசி போகலாம் வாடா, வா. நீ என்ன சாதிச்ச? நீ கோயில்ன்ற வீட்டில் நல்லது இருக்கா? ஏதாவது ஆக்கி போட்டிருக்கியா? நல்ல சட்டத்தை கொடுத்துக்கிறியா? எப்போ தான் சண்டை போடுங்கன்னு நீ போய் அதில் போ. இதுவா சாட்சி? அவன் சொல்ல, பாஸ்டர் என் பிள்ளை சர்ச்சைக்கே வரமாட்டான் பாஸ்டர், எவ்வளோ கூப்பிட்டா வரமாட்டான். விட்டியே நீ தான். என் பிள்ளை டெய்லி ஸ்கூல் போயிட்டானா, டெய்லி வேலைக்கு போகலான்னா, ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டு ஒரு நாளாம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ பொத்துக்கோடா, அம்மா வரும்போது கறி மீட் வாங்கிட்டு வரேன்டா, பிரியாணி பண்ணுறேன்டா. சரிம்மா போச்சுன்னு தூங்குறான். செல்லம் ஒரே பொண்ணுங்க, ஒரே பையன் செல்லம் கொடுத்து வீட்டில் தூங்க வைக்கிறது. பசங்க என்ன சொல்லுது? பிள்ளையானவனே நடக்கணும் வழியை நடத்து. விட்ட பிறகு வளர்ந்த பிறகு சபைக்கு வருவானா அவன்? நீ போமா, ஃப்ரெண்ட்ஸுக்கு வெளியே போகிறோமா அவனு, பாய்மா பாய் டேட், காசு இருக்க எடுத்துன்னு போட்டான். கைகள் நிற்காது, போயிடுச்சு, அது பறந்துச்சு கிளி. காற்றாடி நூல் போகும்போது இறக்கிடணும். ஹைட்டில் இப்போ காற்று இறக்க முடியுமா? கை விட்டுரும். நம்ம கண்ட்ரோலே இருக்கணும். நூல் விட்டிங்கன்னா பறந்துடும். அது போல் பிள்ளை நம்ம கண்ட்ரோலே இருக்கணும். விட்டிங்கன்னா பறந்துடுவாங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் ஞானமாக பேசணும். புருஷங்கிட்ட வாழ போய் ஒரு வாழ்க்கை தான், 7 ஜென்மம் கிடையாது. சில பேர் வச்சுருக்கிறான் 7 ஜென்மம் இருக்குது, அடுத்த ஜென்மத்துக்கு நீயே பண்ணாடியாக வரணும், நீயே மனைவியாவா, இந்த ஒரு வாழ்க்கையே உள்ள வாழ முடியல, 7 ஜென்மம் கிட்ட வாழணுமா? இதுக்கே ஊர் காரி முடிஞ்சுன்னு இருக்கிறாங்க எல்லாம். ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த மனைவி, ஆண்டவர் கொடுத்த கணவன், ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்க, சந்தோஷமாக இரு, சமாதானமாக இரு. ஆமீன். எப்பயும் ஓயாத சண்டை, அவனை போட்டு சண்டைக்கினே இருக்கிறது, அவனை போட்டு புருஷனை போட்டு கிரிக்கினே இருப்பாங்க. 10ல் இது வரல, இது என்ன சம்பாதிச்சேன், உனக்கு கட்டி நான் என்ன நல்லது கண்டேன். இப்படியெல்லாம் வாய் மாற்றக்கூடாது. புதுசு சம்பாதிச்சு கொடுக்குறான் கையில், வாங்கிக்கோ, கவலைப்படாத பையன், கவலைப்படுற, இது கொஞ்சம் பணம் தான், ஆண்டு பெருக செய்வார். நிச்சயமா ஆண்டவர் பெருக செய்வார், கவலைப்படாத. கஸ்டமர் ஆசீர்வதிப்பார். நான் நம்புகிற இயேசு கைவிட மாட்டார், நம்பப்பாவற நீ. கஷ்டவே பணத்தை ஆசீர்வதிங்கப்பா, கணவர் கடங்களை ஆசீர்வதிங்க அப்படி சொல்லி அந்த வேலைக்கு. அதுக்குள்ள அந்த சக்தி பொள்ளாட்டி பேக் ஒன்றா இருக்கும்போது நம்பிக்கை வரும். இல்லை நம்ம செய்ய முடியும். பேக்காக ஷார்ப் போயிடுவாங்க. ஆமீன். போகும்போது போ, நீ என்ன சம்பாதிச்சுன்னா கேட்க போகிற, போ இந்த சொத்து போட்டிய அப்படிலாம் போனால் அப்படியே வாழ்ந்து போகிறாரு. கீழே ஐயோ ஏற்ற வரான்ப்பா. நீ ரோட்டில் போனால் வரமா போ. ஏன் மைண்ட் இல்லை, வீட்டில் சண்டை, நிம்மதி இல்லை, கமிட்மெண்ட்ஸ் அதிகம், வாழ்ந்து பார்த்து போகிறாரு, நடந்து போகிறாரு. குடும்பத்தை அன்பாக பேசணும். ஆமீன். குடும்பத்தை அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. கத்து நன்றி சொல்ல, ஆண்டு பரிசு கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டு எதிர்பார்க்கறதே நன்றி எதிர்பார்க்குறாரு. நான் சபைக்கு வருவேன், ஆமாம், அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆண்டு நன்றி சொல்லிட்டே இருப்பேன். ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த நாள் செஞ்சதுக்காக நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். நான் அறியாமையே ப்ரைஸ் வர்ஷிப் வரும், நன்றி வரும், அப்படியே பாட்டு வரும், அப்படியே ஆராதனை வரும். அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. நம்ம அறியாமையே கண்ணு கலங்கும்.
அது பணிந்து கொண்டு ஆராதிப்போம், கரங்களை உயர்த்துவோம், முட்டிக்கால் போடும், சாஷ்ட படுத்துப்போம். அப்படி ஆனால் சமூகத்தில் நமக்கு தெரியாது. அதுதான் ஆராதனை, நம்மளே அறியாமல் வர்றது தான். அல்லேலூயா. ஏன் சபைக்கு நீங்கள் வரல இன்னைக்கு? இதுக்கு நீங்கள் லேட்டாக வந்தீங்க? நான் கேட்க மாட்டேன். அனுமதி நீங்களே வந்துடுவீங்க. அவர் விஐபிங்க. அவர் நம்ம காக்க வைக்கலாமா? இப்போ நம்ம தமிழில் சீஃப் மினிஸ்டர் இருக்கார், முக ஸ்டாலின் இருக்கார். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, உங்களுக்கு 10 மணிக்கு வாமான்றாரு. நீ 12 மணிக்கு போவீங்களா? ஐயோ லேட் ஆகிடுச்சிங்க, வீட்டில் கணவருக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வரேன், சாபா செஞ்சு வரேங்க. நான் அனுப்புவானமோ 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்லாம் சிஎம் சந்திக்க 5 மணிக்கு வந்து வைப்போம். 7 மணிக்கு உட்காந்து இருப்பாங்க. கரெக்டு தானே? உண்மை தான் சொல்கிறது, உண்மை தானே? சபைக்கு மட்டும் ஏழத்தில் வரக்கூடாதுங்க. என்னையே சேர்த்து சொல்கிறேன், என்னையே சேர்த்து தான். நானே முதல்ல மாற்றின்னு வரேன். ஆமென். அவர் வந்துடுவார் முன்னாடி. இங்கே அவர் ஆராதனைக்குரியவர், ஆராதனை பாத்திரராக இருக்கிறார் அவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் காக்கக்கூடாது, நம்ம காத்திருக்கலாம் சமூகத்தில். தாவீது சொல்கிற அதிகாலமே நான் உன் சமூகத்தில் என்ன பண்ணுவேன்? காத்திருப்பான்லாம் தாவீது. இப்போ அதிகாலமே வந்துடுவான் தாவீது ராஜா. எழுந்த சமூகத்தில் என்ன பண்ணுவாராம்? காத்திருப்பாராம். ஆமென். நம்மளும் அதே தான், அதிகாலை ஆண்டவர் தேடணும். ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவு இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் ஜெபிக்கிறீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமாம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை. நீ சபைக்கு போனாலும் சரி, ஜெபம் இல்லைன்னா வாழ்க்கை தோல்வி தான். ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். ஜெபம் எப்படி? வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும், ஜெயத்தை எடுக்கணும். அல்லேலூயா. ஜெபம் தான் உங்களுக்கு ஜெயம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இறுதியை நம்ம என்ன சொல்கிறோம்? நான் ஜெப பக்திங்க, நான் கோயிலுக்கு போகிறேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் இது வேற வாய், அது வேற வாய், இது வேற வாய். அப்படி இருக்கக்கூடாது. எங்கே போனாலும் எங்கே உக்காந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிற அந்த உணர்வு, அந்த உணர்வு கூட தெரியும். எனக்கு என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, சொல்லிட்டாரு. நான் மட்டும் விலக மாட்டேன்னு, கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ என் கூட கர்த்தர் இருக்கிறாரு தானே? கரெக்டா? இப்போ நான் என்ன பேசுகிறேன், கர்த்தர் என்னை கவனிக்கிறாரு. நான் என்ன பார்த்து கர்த்தர் என்னை கவனிக்கிறாரு. நான் எங்கே உட்காடுறேன், யார்கிட்ட பேச எல்லாம் கவனிச்சுனே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி ஆடக்கூடாதான். அவர் பிரியமாக இருக்கணும். அவர் எண்ணங்களை என் எண்ணங்களாக மாறணும். அவர் வார்த்தையை என் வார்த்தையாக மாறணும். அல்லேலூயா. அது பார்த்தோம்ல, உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். அவர் வார்த்தையை நமக்கு என்ன பண்ணுது? பலனாக இருக்குது நமக்கு. மனுஷன் அப்பத்தில் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருப்பான். அல்லேலூயா. நல்லா ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்றார் ஆண்டவர். அப்போ ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம். வயிற்று காய போகிறது ஈஸி. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, ரத்திப்பட புதுசில் உபவாசம் ஃபாஸ்டிங் இருக்கணுமா? இருந்துடுங்க, நான் ஜனலாக 12 மணிக்கு சாப்பிடுவேன், எக்ஸ்ட்ரா 1 ஹவர் தானே எழுதிட்டு போயிடுவாங்க. அது உபவாசம் கிடையாதுங்க. கேட்டுருக்கீங்களா? இப்போ லேடிஸ் வீட்டில் லேலாக சாப்பிட 10 மணி பல்வலுக்கு வா, 10 மணிக்கு கீ 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 இட்லி காஞ்சி போய் ரப்பர் மாதிரி இருக்கும், 2 வாயில் போட்டுருப்பாங்க. உபவாசம் இருக்குங்க. இப்போ 12 மணிக்கு சாப்பிடுவேன், 12 மணிக்கு சாப்பிட போகிறேன். என்னங்க இருக்குது? உபவாசம் பண்ணுறது அது கிடையாது. இது உபவாசம் சொல்லிட்டு வேலை செஞ்சுனே இருப்பாங்க, அது உபவாசம் கிடையாது. உபவாசம் என்பது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அவரோடு உறவாடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் உபவாசம். ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரோட நெருங்க இருக்க பார்த்தீங்க, அதுதான் உபவாசம். நீ வேலை செய்ய எவ்வளோ டைம் ஆகுது, அந்த டைமில் ஒதுக்கிட்டு ஆண்டவர் உட்காந்துருக்கு பார்த்தியா, அதுதான் உபவாசம். அல்லேலூயா. நம்மளால எப்படி காலை உபவாசம் இருப்பேன், மதியம் கட்டுவாங்க. மீன் குழம்பா எத்தி மதியம் சாப்பிட்றேன், அது உபவாசம் இல்லைங்க. நீ சாப்பிட வேண்டிய உணவை ஏழைங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் உபவாசம். ஆமீன். ஒரு வேலைக்கு 50 ரூபா ஆகுதா, 100 ரூபா ஆகுதா,
அந்த காசு தான் பண்ணணும், சபைக்கு காணிக்கை கொடுக்கணும். அது ஆமென். அதுதான் உபவாசம். ஏழை ஜனங்களுக்கு எதை கொடுக்கணும், அதுதான் உபவாசம். அப்படியேம்மா நைட்டு ரெண்டுத்தையும் வலிச்சு கட்டிடுறோம்மா, எத்து வைமா, மீன் குழம்பு எத்து வைமா, அது உபவாசம் கிடையாது. உபவாசம் நம்மை நாமே மறந்து, நம்ம ஆவி, தேவனோட ஆவி இப்படி இசைந்து உறவாடு, கத்தோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறானா. ஆமென். புரியுதா சொல்கிறது? அதான் உபவாசம். நல்ல உபவாசம் பண்ணுங்க. எதுக்காக உபவாசம் பண்ண சொல்கிறது? நம்ம உபவாசம் பண்ணி ஆண்டவர் மாற்றப்படுறது கிடையாது. அவர் நல்லவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள. எதுக்காக உபவாசம் பண்ணுறதுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் மாறணும், பழைய மனுஷனுடைய குணங்கள் மாறணும். அடிக்கடி வருது பார்த்தியா வெறுப்பு, வைராக்கியம், கோபம், புஷ்ஷு எடுத்து பாம்பு மாதிரி வருது பார்த்தியா கோபம், அதெல்லாம் அடங்கணும். வைராக்கியம் அடங்கணும், கோபம் அடங்கணும், கசப்பு, கூக்குரல், இங்கேருந்து அங்கே சொல்கிறது, அங்கே இங்கே சொல்கிறது எல்லாம் அடங்கணும். அதுக்கு தான் உபவாசம் போடுறது. ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா, அவரை மாற்ற சொல்ல, ஆனால் என்னை மாற்றுங்கப்பா, அதுதான் உபவாசம். நம்ம உடம்பை நம்ம என்ன பண்ணுறோம், தாழ்த்துறோம் ஆண்டவர் சமூகத்தில். உப்பு ஜீவபாலியை உப்பு கொடுக்குறோம். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் உபவாசம். உகந்த உபவாசம் இதுதான். அல்லேலூயா. உபவாசம் இருந்து ரசிக்கப்படாத உங்கள் கணவருக்காக ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்கள் நண்பர்களுக்காக தெரிஞ்சவங்க அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்கள ஆண்டு தொடுவார். அவங்களெல்லாம் கண்டிப்பாக தொடுவார். நம்ம ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. நீ சொல்கிற ஆண்டவரே நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சொல்லும்போது அது வார்த்தை நீ கட்டளை கொடுக்குற. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ சொல்லும்போது அது வார்த்தையை நீ கட்டளை கொடுக்குற. அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாதான். எப்படி மழையானது இந்த பூமிக்கு வந்து நினைச்சி அது பலனை கொடுக்குதோ அதே போல் நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கண்டிப்பாக முளைச்சி பலனை கொடுக்கும். அந்த கனியை நீ புசிப்பீங்க நீங்கள். அல்லேலூயா. அவனவன் வாயின் பலனால் அவனவன் நன்மையை புசிப்பான். நீ என்ன சொல்லி அதுதான் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா நல்லா வாழ முடியும், நான் சுகமாக இருப்பேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன், எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. நீதிமான் சிங்கத்தப்ப தைரியமாக இருப்பானா, நான் எதுக்குள்ள பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அல்லேலூயா. அப்போ நீ சொன்னால் நீ சொன்னபடி ஆகும். ஆமென். என் வீட்டாரெல்லாம் ரசிக்கப்படுவாங்க, நான் குடும்பம் ஆலயத்துக்கு போவோம் நாங்கள். அப்படி வாயில் நீ சொல்லணும். நீ ஒவ்வொரு நாளும் சொல்லணும். என் கணவர் பார்க்குறியா சொல்லு, மனசு சொல்லிக்கோ. என் கணவர் நிச்சயம் என் கணவர் ரசிக்கப்படுவார், அவரே கூட சபைக்கு வருவார், என் மகன் சபைக்கு கூட வருவான், நான் குடும்ப ஓய்வு நாளை கூட ஆராதிப்போம் ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள். அப்படி மனசை சொல்லு. பிசாசே அவனை கட்டி வச்சு சாத்தானே, இயேசு கிறிஸ்து நாம கடிந்து கொள்கிறேன், கட்டி அழுக்கிறான் அவன். நான் நீ பூல எது கட்டுகிறியோ பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. கட்டுகிறாண்டவரே, நான் கட்டுகிறேன்ப்பா. ஏலோ ஏற்கனவே கட்டப்பட்டு இருக்கு. நீ எது கட்டி அவிழ்க்கிறியோ ஏற்கனவே பரலோகத்தில் கட்டி அவிழ்க்கப்பட்டு இருக்கான். அல்லேலூயா. அவன் செஞ்சு முடிச்சு நீ சொல்கிற நீ வாயில், இயேசு நாமத்தில் வஞ்சக பேயே, சபிக்கப்பட்டவனே, கனகத்தின் ஆவியே, ரட்சிக்கப்படாமலே தடை செய்கிறவனே, பார்வோன் ஆவியே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவரை கட்டி போடுகிறேன். எழுதப்பட்டிருக்கு, நானும் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் கணவர் ரட்சிப்பு உண்டாகட்டும், என் மனைவி ரட்சிப்பு உண்டாகட்டும், என் பிறகு ரட்சிப்பு உண்டாகட்டும். அப்படி சொல்லும் போது அவன் ரட்சிப்பு கண்டிப்பாக அவன் பலிக்கும் போயிட்டு. அல்லேலூயா. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. யாரெல்லாம் விசுவாசி சொல்றாங்களோ எல்லாருக்கும் பலிக்கும் ரட்சிப்பு, இந்த தேவ நீதி. ஆமென். இயேசுநாதர் சொல்லி முடிச்சிடுறேன். இயேசுநாதர் பார்த்தீங்கன்னா சீஷர்களோடு பெத்தானியா கிராமத்துக்கு போகிறாரு. இந்த கிராமம் பெத்தானியா கிராமத்துக்கு படிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. மார்க் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. வசனம் 11 பக்கம் 65 மார்க்கு. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியிலிருந்து படிங்க.
அவருக்கு பசி உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. போதும், இதனையும் புரிஞ்சு சார். ஏசுநாதர் ஒரு டீச்சருங்க கூட இருக்காங்க. இவர் நல்ல டீச்சர். இவர் அல்லையா சொல்லுங்க. இவர் நல்ல போதகர் இவர். ஆமென். மத்தேயு 10:1 பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, டீச்சருங்க சொல்கிறாரு, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் பிசாசை துரத்தபடி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். மத்தேயு 10:1 சொல்கிறாரு. ஆண்டவர் அதிகாரம் கொடுக்குற டீச்சர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா ஆண்டு பசி உண்டாயிட்டான். இயேசுநாதர் எப்படி இருக்காரு? கடவுளாக இங்கே இல்லை, கடவுளாக வரல. அவர் உன்னை போல என்னை போலவே மனுஷனாக வந்தார். அவர் தூங்கினார், அவருக்கு பசி ஆயிடுச்சு. அவருக்கு என்னது? பசி உண்டாயிட்டான். அது வேதனை சொல்கிறாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள். அத்திமரம் சீசன் இல்லை, அங்கே அத்திப்பழம் சீசன் இல்லை. ஆனால் இடம் நிறையா இருக்குது. ஏதாவது ஒரு பழம் இருக்குமா அவர்கிட்ட போய் பார்க்க போனாராம். மாம்பழம் சீசன் பார்த்தீங்கன்னா மாங்காய் செடியில் சீசன் இல்லைன்னா கூட எங்கேயாவது ஒரு காய் அதிசயம் பொறுத்து இருக்கும், பிஞ்சி ஏதாவது இருக்கும் மாங்காய் செடியில் கூட. அது தேடுறாங்க, போயிட்டு ஒன்றும் காணுமா. பாட சொன்னாராம், இனி ஒருவனும் ஒரு நாளும் உன்னிடத்து கடையை புசியாதிருப்பானாக சொன்ன. அது சபிக்கிறாரு. சொன்ன உடனே ஒன்றுமே நடக்கலை. சொன்ன உடனே பட்டு போல மரம் அப்படி தான் இருக்குது. போயிட்டாங்க. போயிட்டு அடுத்த நாள் காலையில் அதே வழியாக திருப்பி வராங்க. இப்போ படிங்க, இப்போது 21 படிங்க. சாரி, 20 படிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் வழியாக போகும்போது அது அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரல. நீங்கள் நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் ஜெபிக்கிறேனே ஒன்றும் மாறலையே, ஜெபத்துக்கு பதில் வரலையே, ஆண்டு ஜெபத்தை கேட்கிறதா இல்லை தெரியலையே, சந்தேகமாக இருக்கு எனக்கு. நம்ம அப்படி நினைக்கிறோம். நம்ம ஜெபத்துக்கு பதில் நினைப்போம், ஆண்டு நான் ஜெபத்தை இப்போ நான் சரியில்லை போல இருக்கு, நான் சரியில்லை, அதாவது ஆண்டு ஜெபத்தை கேட்கல, என்ன ஆண்டு வெறுக்கிறார், என்ன ஆண்டு பிடிக்கல போல இருக்குது. நீ ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கு பதில் இருக்குது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை நிச்சயம் பலன் இருக்குது. ஆமென். கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு பதில் வரும். ஆண்டுடைய சில காரியங்களை உங்களுக்கு பொறுமையாக கொடுக்குறாருன்னா விசுவாசத்தை உங்களை என்ன பண்ணுறாரு? உங்களை பழக்க வைக்கிறார் உங்களை. ஆமென். ஆபிரகாம் அப்படி தான் இருந்தான். குழந்தை கொடுக்கணும் சொன்னார் ஆபிரகாமுக்கு. எத்தனை வயசில்? 75 வயசில் கூப்பிடுறாரு. நம்பி வந்தான். குழந்தை கொடுத்தாரா? கொடுக்கல. ஆபிரகாம் பேர் என்ன? விசுவாசத்தின் தகப்பனா ஆபிரகாம். அல்லேலூயா. நீ போதகர் பார்க்காத, ஐயோ என் பாஸ்டர் பெரிய விசுவாசம் அவருக்கு, அல்லேலூயா, அவர் பார்க்காத. நீ ஆபிரகாம் பாரு. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் தான். ஆமென். அவர் பார்க்கணும். நீ கூப்பிட்டாரு. 25 வருஷம் வெயிட் பண்ண வச்சார் ஆபிரகாமுக்கு. ஏன்? நிறைய காலங்களை சொல்லிக் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. நிறைய காலம் சொல்லிக் கொடுத்தார். விசுவாசம்னா என்ன, எப்படி பொறுமையாக இருக்கணும், தேவன் எப்படிப்பட்டவர், இது சர்வலமுள்ள தேவன். அவன் நல்லா அவனை ட்ரைனப் பண்ணார். 25 வருஷம் அவனை ஷைன் ஆக்கினார். அவனை நல்லா 100 வயசில் குழந்தை பிறந்தது. அல்லேலூயா. நீடிய பொறுமையாக இருந்தானா? எப்படி இருந்தானா? நம்மளால பொறுமையாக இருக்காது. இப்பயே பதில் வந்து நான் அவரை சிங்காசனத்தில் ஒழுக்கிறேன். நான் எப்படி கொடுக்காம போயிடுவார் அவர். பார்க்க நானா அவரான அவருக்கு அவர் 12 அடி ஆனால 14 அடி பாய்வேன் நான். அப்படிலாம் பேசுகிற ஜனங்களாக இருக்காங்க. ரொம்ப நல்லவர் இவர். கேட்டால் கொடுப்பார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். பட்சபாதி இவர்கிட்ட கிடையாது. அல்லேலூயா. உனக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போறாரு?
சொல்லு பக்கத்தில் சொல்லு. உனக்கு கொடுக்காம யாரும் கொடுக்க போறாரு? பக்கத்தில் சொல்லுங்கம்மா, அங்கே சொல்லுங்கம்மா, என்னவா சொல்லி. ஆமாம், உங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்தாரேம்மா. நிச்சயம் எல்லாவற்றையும் கூட தான் கொடுப்பாரு. அல்லேலூயா. கிள்ளி கொடுக்க மாட்டார், அது நம்ம இவர் அள்ளி கொடுப்பார். இவர் அல்லேலூயா. நல்லவர் இவர். ஆமென். அப்போ அவருக்கு அவன் பாறான், அழுகுறான். ஆண்டவரே குழந்தை இல்லையேப்பா, குழந்தை இல்லையப்பா. ஜெபிச்சு ஆண்டவரே, பதில் வரலையே ஆண்டவரே. நானே பின்னாடி கை கோத்து ஜெபிச்சேன் ஆண்டவரே, பதில் வரல ஆண்டவரே. அழுது ஜெபிச்சோம்ப்பா, முழங்கா பண்ணிட்டு ஜெபிச்சோம், உபாசம் ஜெபிச்சோம் ஆண்டவரே, பதில் வரல ஆண்டவரே. ஆண்டு சொன்னார், விளைவா வானத்தை பாரு, நட்சத்திரம் தெரியுது ஆண்டவரே. இது என்ன முடியுமா உன்னால்? என்ன முடியாது. பூமியை பாரு, இந்த மண் என்ன முடியுமா? என்ன முடியாது. இது போல உன் சந்ததியில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க. அல்லேலூயா. உன் சபையில் ஆத்துமாக்கள் தோன்றுவாங்க. உன் பிள்ளைகள், உன் சபை சிறு பிள்ளைகள் தோன்றுவாங்க. ஆமென். உன் சந்ததியா இது போல ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இவன் கேட்டது ஒரு குழந்தை, இது சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்லை. ஆண்டவர் சொன்னது நம்புற மாதிரியே இல்லை. அப்படிதான் ஆண்டவர், நம்புற மாதிரியே இருக்காது, ஆனால் நம்பணும் அவர், அதெல்லாம் பார்ப்பாரு. அல்லேலூயா. நம்ம கண்ணில் பார்த்தா நம்புவோம், கையில் இருந்தால் நம்புவோம், காதில் கேட்டால் நம்புவோம். இது பார்த்தா சாத்தியமே இல்லை, அறிகுறியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. 100 வயசு குழந்தை பிறக்காது, சரி 70 வயசு குழந்தை பிறக்காது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக அல்லேலூயா அவன் விசுவாசத்தில் எழுப்பிட வல்லவனானான். அவன் இப்படி ஆனானா? வல்லவனானான். சாராலும் விசுவாசித்தாங்களாம். வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர், எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். சொன்ன உடனே கர்ப்பத்தை வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அத்தனை சிரிச்சாங்க. கர்ப்பம் செத்து போச்சு, என் வழிபாடு நின்று போச்சு, வழிபாடு நின்று போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, உனக்கு வயசாச்சியா, அவனுக்கு தோலெல்லாம் சொருகி போச்சு, உனக்கு எங்கே குழந்தை பிறக்க போகுது, நீயே வந்து நம்பி வந்து அப்படிலாம் பேசும்போது குழந்தை பிறக்கல அவங்களுக்கு. ஆனால் வெயிட் பண்ண வச்சார். வாயை மாற்றினார். நாளுக்கு நாள் பலத்தில் மேல் பலன் அடைந்து விசுவாசத்தில் தகப்பனானான் அவன். அப்போ சொன்னான், வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர். சொன்ன உடனே பலத்தில் மேல் பலன் அடைந்து எங்கே ஆயிட்டாங்க? அப்படி என்ன ஆயிட்டாங்க? ஆமாம், 16 வயசு பொண்ணு முறை ஆயிடுச்சான். அல்லேலூயா. இவர் எங்கே ஆயிட்டார்? ஆபிரகாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக சயின்ஸால் முடியாதால இவரால் கூடும். ஆமென். சொன்னது தான். கொடுப்பானா கொடுப்பாரு. உன்னை சொன்னாரா? வாழாக்கம் தலைவாக்கம் சொன்னாரா? உன்னை விடுதலாக்கிட்ட சொன்னாரா? உன்னை ஆசீர்வதிப்பு சொன்னாரா? நிச்சயம் சொன்னது செய்வார் அவர். ஆமென். அப்போ அந்த அத்திமரத்தை பார்க்குறாராங்க. பேச சொல்றாரு, ரவி பேச நினைவு கூர்ந்து அவர் நோக்கி, ரவி இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டே என்றார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஆனா சொல்லாரு, பேதுருவே ஏன் ஆச்சரியப்படுற? நான் தேவனோட குமாரன், நான் சொன்ன அப்படியே நடக்கும், நீ மனுஷன் அப்படி சொல்ல. அவரு அடுத்தது படிங்க, 22 படிங்க. இல்லை 22 படிங்க. இயேசு அவர்கள் சீஷரை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், எவனாகிலும் எல்லாம் கவனிங்க, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடி நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உண்மையா சொல்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நான் தேவனோட குமாரன் பா, நான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் சொன்ன நடக்கும் அப்படி சொல்லல. பேதுருவே காமிக்க சொல்லித்தராரு டீச்சரு.
என்னை விசுவாசிக்கிற என்னை காட்டிலும் பெரிதான செய்வான்றார். அல்லேலூயா. நான் இந்த மரத்தை பார்த்து பேசுனேன், நீ என்ன பண்ற? இந்த மலையை பார்த்து பேசுன்றாரு. அல்லேலூயா, க்ளோரி. மலை என்ன மலைங்க? செந்தமாஸ் மவுண்டன் மலைங்க. அந்த மலை சொல்லுவேன் ஆண்டவர். பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்பட ஒவ்வொரு நாளும் பிரச்சனைங்க, வியாதி, வறுமை, துக்கம், கண்ணீர், அவமானங்கள். இது மலை போல கரும்புல நிற்குதா? இதை பார்த்து நீ பேசு. அல்லேலூயா. ஆனாலும் சந்தேகப்படாமல் சொல்லுங்க, சந்தேகப்படாமல். இது போகுமா? ஆராய்ச்சி பண்ணாத. இது மாறுமா? ஆராய்ச்சி பண்ணாத. இது நடக்குமா? ஆராய்ச்சி பண்ணாத. சொன்ன உண்மையிலவரு சந்தேகப்பட சொல்ற இயேசு நாமத்தினாலே வியாதி மலையே பேர்ந்து போ. அல்லேலூயா. அப்படி மனசுல சந்தேகப்பட சொன்னீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஹீலிங் அப்பயே பேர்ந்து போகுமா? அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே நன்மையை பார்க்கும், சுகத்தை பார்க்கும். அல்லேலூயா. நான் சொன்னபடி சொல்லுங்க. எனக்கு யார் நீங்கள்லாம்? தேவர்கள் நீங்கள். ஆமாம், வசனத்தை சொல்கிறவங்க யாரா? குட்டி தேவர்கள் நீங்களாம், குட்டி இயேசு நீங்களாம். அல்லேலூயா. அவர் சொன்னபடி நடந்ததுன்னா அவர் இயேசு, பிதாவின் குமாரன் அவர். இப்போ நீங்கள் யார்? நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள். நீங்கள் அப்போ நீ சொன்னால் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள். நீங்கள் நீ சொன்ன ஆகும். அல்லேலூயா. நீங்கள் சீமாட்டீங்க. நீங்கள் சீமா நீங்கள்லாம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் அல்லேலூயா. எந்த சாபமும் தலைமையில கிடையாது. உன் குடும்பத்தில் சாபம், நீ குடும்பத்தில் சாபம் தலைவிரிச்சு ஆட முடியாது. இயேசு நாமத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் சாபம் கிடையாது. இனிமேல் என்னைக்கு அடைக்கிறவன் நம்பி ஓடி வந்தியோ அப்பயே கர்த்தர் ஆசீர்வதிச்சார் உன்னை. ஆமென். எந்த சபிக்கிற வாயை உன் மேலே பலிக்காது. எந்த சாபம் உன் மேலே பலிக்காது. யார் சபிச்சாலும் அது உங்களுக்கு நடக்காது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் உடன்படிக்கை இருக்கு, உங்களுக்கு உங்கள் சுகம் இருக்கு, உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கு. ஆமென். எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களோட பேசியிருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை காமிச்சிங்க அப்பா. தேங்க்யூ அப்பா. கிறிஸ்துவுக்கு வாழ எப்போது எங்களை எல்லா இடத்துலையும் வெற்றி உண்டு ஆண்டவரே. பிசாசு தோல்வியை பார்க்கிறோம் சிலுவையில் ஆண்டவரே. ஆயுக்கிற கண்கள் பார்க்கிறோம். இயேசு வெற்றியை பார்க்கிறோம் ஆண்டவரே. வெற்றியை பார்க்கிறோம் ஐயா. வெற்றியை பார்க்கிறோம் ஆண்டவரே. சப்பா நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி மந்திரம் வாய்க்காது, தந்திரம் வாய்க்காது, பிசாசு எண்ணங்கள் வாய்க்காது, அவன் ஆயுதம் வாய்க்காது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கவரை காட்டிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை எதிர்த்து நில்லுங்கள். வியாதிக்கு எதிர்த்து நில்லு, பிசாசு எதிர்த்து நில்லு. உங்க சூழ்நிலைக்கு எதிர்த்து நின்று விட்டுறாத. சூழ்நிலை விட்டுறாத. எதிர்த்து நில்லு. சூழ்நிலையே, பலவீனமே, வியாதியே, கடனே, துக்கமே, அவமானமே, தோல்வியே எதிர்த்து நிற்கிற இயேசு நாமத்தினாலே, எதிர்த்து நிற்கிற இயேசு நாமத்தினாலே நீ பெயர்ந்து சமுதிரத்தை தள்ளுண்டு நெட்டப்படு என்று எதிர்த்து விசுவாசி சொல்கிறேன். பெயர்ந்து போ. In the name of Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Daraba. Re hambo ru re de le krakala sakaduraba mero segama shaga maduri liba kalabali androlodo eva hantaral mahantara nihantaravo. ஆண்டவரே ரத்தத்தை தெளிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொரு விதம் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே குடும்பத்தில் துக்கம் மாறட்டும், வேதனை மாறட்டும், சஞ்சலம் மாறட்டும், மனவேதனை நீங்கட்டும், டிப்ரெஷன் போகட்டும், மன அழுத்தமெல்லாம் போகட்டும். இயேசு நாமத்தை தெளிந்த புத்தி உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ சஞ்சலம் தவிப்பு நீங்கட்டும் ஐயா.
பாதையெல்லாம் நெய்யாக பெருகிட்டும் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இடம் கொண்டு உங்கள் ஜனங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீன சரீரங்கள் பலம் பெறட்டும் ஐயா. சாவுக்கு எதிரான சரீரம் ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. விடுதலை 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 இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. எல்லா கட்டுகள் அழுக்கப்படுவதாக ஆண்டவரே, சங்கல்கள் முறிக்கப்படுவதாக அப்பா. பிசாசு எண்ணங்கள் நிர்மலமாகட்டும் ஆண்டவரே. தந்திரங்கள் நீங்கட்டும், தெளிந்த புத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே, சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. நன்மையும் கிருபையும் ஜனங்கள் தொடரட்டும் அப்பா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இங்கே வந்துட்டு ஒவ்வொரு மீதும் நான் ஆசீர்வாதம் பேசுகிறேன் அப்பா. ஜீவனை பேசுகிறேன் ஆண்டவரே, ஜீவனை பேசுகிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுப்போம். ஆமேன். அப்பா நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கடங்களை உயர்த்தி சந்தோஷமாக ஆண்டவர் ஆராதித்து அவருக்கு கண்ணம் பண்ணி விதைக்கலாம். தேங்க்யூ ஆண்டவரே. கண்டிப்பாக 1000 மாடு அறுவடை இருக்குது உங்களுக்கு. எஸ் சொல்லாமா? நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று, கீழாகாமல் என்னை மேலாக்கம் சொன்னீரப்பா. இனி நான் கடனையே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என்னுடைய வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதியும். ஆமேன். சந்தோஷமாக கொடுப்போம். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனான் பெற்றவனான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவனான் பெற்றவனான். தயாளத்தின் உதாரணமாக நீ என் வாழ்வை மாற்றி விட்டீரே. தயாளத்தின் உதாரணமாக நீ என் வாழ்வை மாற்றி விட்டீரே. எல்ஹீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. எல்ஹீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. இன்னொரு பாடிடலாம். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவனான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவனான். உங்க கிருபைக்கு உதாரணமாக நீ என் வாழ்வை மாற்றி விட்டீரே. சொல்லுங்க. உங்க கிருபைக்கு உதாரணமாக நீங்க என் வாழ்வை மாற்றி விட்டீரே. எல்ஹீரே போதுமானவர் உங்களுக்கு. எஸ் எல்ஹீரே
போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. ஏமாந்து போனதாக சரித்திரமே இல்லை. தேங்க்யூ அப்பா. குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அது வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ் டாடி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆயிரம் ஆயிரமா பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் இது சகல உபகரணம் மறவாது. நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் பிள்ளைகளுடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.